பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வசனத்தின் கருத்தை கவனியுங்கள். பணம் இல்லாமல் இருந்தால் நாம் வாழ முடியாது. அதே பணம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே சின்ன பண்ணமாகிவிடும். ஏன் அப்படி சொல்றீங்க? பணம் இருந்தால் தானே வாழ முடியும். பணம் இருந்தால் தானே நம்ம ஜீவனோடு இருக்க முடியும் என்று நாம் சிந்திக்கலாம். அந்த பணமே நம்முடைய வாழ்க்கைக்கு அழிவுக்கு வேறாயிருக்கிறது. எப்படி அந்த பணம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே வேறாயிருக்கிறது என்று பார்ப்போமானால், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் வெறித்தனமாய் நடந்து கொள்கிறோம். வேசிகளாய் மாறிவிடுகிறோம். குடிக்கு அடிமையாகி விடுகிறோம். பலவிதமான இச்சையான செயல்களுக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். நம்மிடத்தில் பணம் இருந்தால் மாத்திரம் போதுமே, எல்லாவற்றையும் நாம் விலைக்கு வாங்கி விடுவோமே என்ற பண திமிர் நமக்குள்ளே வந்துவிடும். பிறரை அவமானமாயும் பிறரை உடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய செயல்களையும் வார்த்தைகளையும் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவைகளெல்லாம் எதனால வருகிறது என்று நினைக்கிறீர்கள்? பணம். அந்த பணம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிற காரியமாக வெளிப்படுகிறது. அதே பணம் இல்லை என்றாலும் வாழ முடியாது. பணம் இருந்தால் தானே நாம் சாப்பிட முடியும், உடை உடுத்தி கொள்ள முடியும், வீடு நம் சொந்தமாக வாங்கி கொள்ள முடியும், கட்டி கொள்ள முடியும். பலவிதமான நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது பணம்தானே என்று நாம் சிந்திக்கிறது உண்டு. ஆனால் அந்த பணமே நம்முடைய வாழ்க்கைக்கு அழிவாய் காணப்படாதபடி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பயபக்திக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் கொடுத்த சக்தினாலும் ஞானத்தினாலும் நான் இந்த பணத்தை சம்பாதித்தேன். இந்த பணத்தை நான் நியாயமான முறை செலவு பண்ணுவேன், செயல்படுத்துவேன். கர்த்தருக்கு பிரியமானபடி நான் வாழுவேன். கர்த்தருக்கு சித்தமானபடி நான் செயல்படுவேன். ஏழை எளியவர்களுக்கு என்னுடைய பணத்தை நான் செலவிடுவேன். திக்கற்றவர்களுக்கு என் பணத்தை நான் செலவிடுவேன். பசியாய் இருக்கிறவனுக்கு உதவி செய்வேன். அவனுக்கு அவன் வேதனையோடு கஷ்டத்தோடு நிலைத்திருக்கிறவர்களுக்கு நான் அவர்களுடைய வறுமையின் வேதனையிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்ற தெய்வத்துக்குரிய பயபக்தியோடு நாம் வாழும் பொழுது அந்த பணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறிவிடும் அல்லவா? ஆமாம். நாம் கர்த்தர் கொடுத்த பணத்தை ஆசீர்வாதமாக செலவு பண்ண, நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்த, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானபடி அப்பணத்தை நாம் செலவு பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வம்சம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாகவும், நம்முடைய தலைமுறை பசிக்கு இறைந்து திரிகிறவர்களாய் இராதபடி எப்பொழுதும் நம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக கரம் நீட்டும் மற்றவர்களுக்கு கரம் நீட்டும் கரமாக கர்த்தர் மாற்றி விடுவார். இது முதற்கொண்டு நமக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகளை வைத்து
மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நற்குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசப்பாவை போல நாம் மற்றவர்களுக்கு இறங்கி அவர்கள் மீது அன்பு வைத்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தின் பிரகாரம் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒன்றிலும் குறைவில்லாமல் உங்களை மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி உம்முடைய குடும்பத்தை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வாராக. கர்த்தரையே நம்பியிருப்போம். கர்த்தருக்கென்று வாழுவோம். இந்த பூமியிலே சாட்சியாய் நிலைத்திருப்போம். கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட நற்பண்புகள் நம்மளை பின்தொடரும். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் இந்த வேண்டுகோளை கர்த்தருக்கு முன்பாக முடிப்போம். ஆமேன். கிறிஸ்துவுக்கே துதி கனம் மகிமை எப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.